தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலை தூக்கி ஆடுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருக்கழுக்குன்றம் அதிமுக பேரூராட்சி செயலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், போதைப் புழக்கத்தை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் திராவிட மாடல் அரசு என விமர்சித்தார். சுதந்திரமாக நடமாட முடியாத அளவுக்கு பல்வேறு வகைகளில் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டிலே தலை தூக்குவதன் காரணமாக ஒரு சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிச்சது போல ஒரு திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயலாளரே இன்றைக்கு போதை ஆசாமிகளால் தாக்கப்படுவார்கள் சொன்னா, அப்ப தமிழ்நாட்டில் அந்த நீங்க வீடியோ கிளிப்பிங் பார்த்திருப்பீங்க. அவர் வீட்டு முன்னாடியே சர்வசாதாரணமா அந்த 3 பேர் போதை அடிச்சுட்டு எவ்வளவு தூரம் அவங்க வந்திருக்காங்கன்னு. அப்போ இது போன்ற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அது தெளிவா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அது அந்த ஊடகத்தின் மூலமா அந்த காட்சி வெளிவந்தது. விளைவு எங்களுடைய பேரூர் செயலாளர் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறார். பொதுச்செயலாளர் கண்டன அறிவித்தார். ஒரு ஆர்ப்பாட்டம் என்னங்க இது? ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தானே ஆர்ப்பாட்டம்? ஜனநாயகத்தில் மறுக்கப்பட்டதா? இல்ல அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் ஆர்ப்பாட்டம்? நான் உண்மையிலேயே சொல்றேன், சாதாரணமா இந்த மாவட்ட காவல்துறை அது அனுமதி கொடுத்து 1 மணி நேரத்துல முடிய வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டம், மாவட்ட காவல்துறை ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டு இவ்வளவு தூரம் பெரிய அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில பட்டி தொட்டி எல்லாம் குக்கிராமத்துக்கு கூட எடுத்து செல்வதற்கு ஊடகங்கள் காரணமா இருந்திருக்கு. 2 பேர் 3 பேர் காரணம். ஒண்ணு திரு ஸ்டாலின், இன்னொன்னு மாவட்ட காவல்துறை. அவங்க 2 பேருடைய அந்த தீவிர முயற்சியில இன்னைக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒரு கிராண்ட் சக்சஸ்.